தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாமா? சிதம்பரத்தோட மகன் பட்டணத்தை படிச்சு வந்தவன். ஆனா நான் அவர் அக்காவுக்கு தானப்பா பார்த்தேன். அது நடக்கலைன்னு தான் உன்ன கூட கேட்காம உனக்கு பேசி முடிச்சு தட்ட மாத்துறேன். அதனாலதான்ப்பா பிரச்சனையே. நீங்க 2 பேரும் கோயில்ல வச்சு தென்றல பேச வச்சிருந்தா எல்லாமே சரியா இருக்கும். இன்னும் இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாம் பேசி பாக்குவத்துல மாத்தியாச்சு. அத மாத்தணும்னு நினைக்காதீங்க. சேது, நான் என்ன சொல்லிவிட்டேன்னு நீ எதுக்கு இம்புட்டு கோவப்படுத? கோவப்படாம ஊர்ல பாதிக்கு மேல சொத்து இருந்தோம். பெரியவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க துப்பு இல்லைன்னு, இப்ப இந்த கல்யாணம் நின்னா சின்னவளுக்கு முடிச்சு வைக்க வக்கீல்லைன்னு ஊரே என்ன கேலி பேசணும். அதுக்குதான் நீங்க ஆசைப்படுதீங்க. இல்லடா சேது, நான் எதுக்கு அப்ப எதுக்கு திரும்ப திரும்ப அதே பேசிட்டீங்க? அப்பா, இப்ப என்னத்துக்கு இப்படி கோவப்படுதீங்க? அது தென்றல அலர்ந்து பார்த்து பாட்டி இப்படி பேசி போட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்கும்பா, நான் இருக்கேன்ல. நீங்க போங்க, நான் அவகிட்ட பேசுதேன். கவலைப்படாதீங்க. பாத்தியா புள்ள, அக்கா சொல்றத மட்டும் கேளு. இனி அப்பாவை கோவப்பட வைக்காத. ஏ கழுவி, நீ முதல்ல போய் படு. நீ வா புள்ள, போலாம். அக்கா வா. இவளுக்கு என்னாச்சு? என்னம்மா லதா, ஏதோ சீரியஸா காத்துல கணக்கு போட்டுற மாதிரி இருக்கு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் நான் மனசுக்குள்ள கணக்கி போட முடியலங்க. ஒரு நோட் எடுத்து உட்காந்து எழுதி பார்க்கணும். என்ன கணக்கு, என்ன எழுதி பார்க்கணும்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சேதுபதி அங்கிளுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு இப்பதாங்க வள்ளியம்மா சொன்னாங்க. இங்க பாரு, இந்த கிராமத்துல அப்படி என்ன சொத்து இருக்கு போது? இங்க ஒரு ஆளுக்கு 4-5 ஏக்கர் இருந்தாலே பெருசா தான் பேசுவாங்க. அட நீங்க வேற, 2-3 தோப்பு இருக்கான், 200 ஏக்கர் நஞ்சா இருக்கான், அதுக்கு மேல புஞ்சம் இருக்கான். இந்த ஊர்ல 4 வீடு, பக்கத்து ஊர்ல நிலம்லாம் இருக்கான். என்ன வேற ஏதோ நிலம் வாங்கி வச்சிருக்காரா? கணக்கு போடவே முடியலங்க. இது நீ சொல்றதுக்கே எவ்வளவு நேரம் ஆகுது? அப்போ எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும்னா எப்படி 2-3 நாள் ஆகும் போல இருக்க? நான் கூட சாதாரண ஒரு பணக்கார வீடுன்னு நினைச்சேங்க. ஆனா ரொம்ப பெரிய இடத்துலதான் என் தம்பிக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு. எங்க வந்தாலும் உன் வேலையை மட்டும் சரியா பாத்துற. என்னமா இப்ப நீங்க என்ன பாராட்டிட்டு இருக்கீங்களா இல்ல நக்கல் அடிச்சிட்டு இருக்கீங்களா? என்னமா லதா, நான் உன்னை போய் நக்கல் பண்ணுவேனா? ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலே அது எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு கணக்கு போடுறவனி. உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ண போற, இதுல நீ கணக்கு போடாம இருப்பியா? ஆமாங்க, அதானே. நாமளே எதிர்பார்க்காம சாமி கும்பிட வந்த இடத்துல இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டா வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இது நடக்குமா நிலைக்குமான்னு தெரியலையே. என்ன நீங்க இப்படி அவநம்பிக்கையா பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட போய் நான் சொன்ன பாருங்க. என்ன ஏதாவது பொறுமை பொறுமை பொறுமை. என் மேல ஏமா கோவப்படுற? நான் உண்மைதானே சொன்னேன். உங்க அம்மாவை நீ பார்க்கவே இல்லையா? கோவில்ல குழம்பு ஆரம்பிச்சவங்க இன்னும் அந்த குழப்பம் தீராம இருக்காங்க. எல்லாரும் அவ்வளவு சொன்னோமே. அட சொன்னோம், ஆனா அத அவங்க முழுசா ஏத்துக்கவே இல்லையே. இந்த கல்யாணம் சரியா தப்பான்னு அவங்க மனசுக்குள்ள இன்னும் பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்காங்களே. எங்க அம்மா வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னே தெரிய மாட்டேங்குது. நீ பணக்கார கனவு கண்டுகிட்டு ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்க. உங்க அம்மா ஜோசியம் ஜாதகம்னு அச்சாணி இல்லாத கட்ட வண்டி மாதிரி நின்ன இடத்துலயே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப என்ன செய்வ நீ? ஏதாவது ஒரு வழி பண்ண வேண்டியதுதான். என்னடா எங்க அப்பா எல்லாத்தையும் சொதப்புறாரா? நீ ஆசைப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க பேசி முடிச்சிருக்காரு. சந்தோஷப்படுறா. டேய், எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு உடனே ஊர் கிளம்பணும்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்து தென்றல் கூட பேசி பழகி எனக்கு அவன் மேல இருக்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். டக்குன்னு கிளம்புன்றாரு. டேய் மாப்ள, கல்யாணமே அரேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு மேல பேசணும் பழகணும்னு எதுக்கு ஆசைப்படுற? டேய், நீ சொல்ற மாதிரி எல்லாரும் இது அரேஞ்ச் மேரேஜ் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் அந்த ஆண்டவனே ஏமாத்தி நான் அரேஞ்ச் பண்ண மேரேஜ்டா. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள தென்றலும் உயிருக்கு உயிரை என்ன லவ் பண்ணணும்டா. செல்லையா ஐயா போலாமா? போலாங்க ஐயா. வடிவு
என்னங்க வா நம்ம சேதுபதிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருவோம். ஊருக்கு போறதானே சொல்ல போறீங்க? நான் எதுக்கு, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அது மரியாதையா இருக்காதுமா. ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம் வா. பரவாயில்லங்க ஐயா, தலைவர் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. வாங்க நம்மளே போயிட்டு வந்துருவோம். சரி போலாம். எல்லாரும் கிளம்பி ரெடியா இருங்க. என்ன சரிங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்கல்ல? கிளம்பிட்டாங்கம்மா. என்னடா நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்பிட்டோம் மாமா. சரி கார்லாம் நல்லா செக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க மாமா. வந்துடுறேன். வா செல்லையா. பாருடா இப்படிதான் ஊருக்கு போகணும் உசுர எடுக்கிறாரு. ச்சே. மாப்பிள உன் உசுறு எங்கேயோ இருக்கும்போது மாமா எப்படி மாப்பிள எடுப்பாரு? சரியா சொன்ன மச்சி. என் உசுரும் மனசும் அவகிட்ட இருக்க போய்தான் என்னால இந்த ஊரை விட்டு வர முடியல. நீ உயிரே இல்லாம என் கூட சென்னைக்கு வந்தாலும் ஆனா நீ நினைச்சது நடக்கும்ல. டேய் எல்லாம் என் கையில இருந்தா நடத்தி முடிச்சிடும் மாப்பிள. இது எல்லாரும் சேர்ந்து பண்ணி வைக்க வேண்டிய கல்யாணம். நடந்து முடிகிற வரைக்கும் எதுவுமே நிச்சயம் இல்லை. இந்தாங்கப்பா. என் புள்ள துளசி, உன் மனசுல எதுவும் குறையில இல்ல? என்னப்பா இப்படி கேக்கிய? எனக்கு என்ன குறைச்சல் இருக்கு? சிங்க கணக்கா என் அப்பாரு, மானு கணக்கா என் தங்கச்சி இருக்கு. எனக்கு ஒரு குறையும் இல்ல. வாயாடி. மா அப்பா தங்கச்சின்னு சொல்லுதவ இந்த பாட்டிய விட்டுட்ட பாத்தியா? நான் தாண்டி உன்னை பெருசா நினைச்சுக்கிட்டு கிடக்க. பாட்டி உன்னைய என் அப்பாவோட தங்கச்சியோட சேர்க்க முடியாது. எதுக்கு புள்ள முடியாது? அப்போ நீ என்ன கணக்குலயே சேர்க்கலையா? ஏய் ரேஷன் கார்டுல கூட என் பேர் தான் இருக்கு. எடுத்துட்டு வந்து காட்டவா? ஐயோ பாட்டி, நீதான் இந்த வீட்டோட அஸ்திவாரமே. எனக்கு ஆத்தா மாதிரி. உன்னைய வச்சுதான் நாங்க எல்லாரும் இருக்கோம். என்னப்பா சொல்லுதிய? பாத்தியாவா என் பொண்ணு எப்படி பேசுதான்னு? சேது உன் பொண்ணு புத்திசாலியா பேசுதான்னு சந்தோஷப்படாத. அவ என் பேத்தி, அதான் அப்படி பேசுதா. இல்ல கண்ணு என் பாட்டி. இல்ல சேது எப்படி சமாளிக்க பாத்தியா? சிதம்பரம் வா வா வா. வாலே செல்லையா, வாங்க உட்காருங்க. வாப்பா உட்காருங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா மாமா இருக்கேன். உட்காருங்க. உட்காரு உட்காரு செல்லையா. பரவாயில்லங்க ஐயா. உட்காரு செல்லையா. மாமா நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? அத்தை வரலையா? அவசரமா கிளம்பி வந்தோம், அதான் அத்தை வரல. துளசி மாமா குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. நீ இருப்புல, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சிதம்பரம்